தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 3600 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் சவரன் 1,11,200 என்ற புதிய உச்சத்தை தொட்டது. வெள்ளி விலை ஒரே நாளில் கிராமுக்கு 22 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் 1 கிலோ வெள்ளி 3,40,000 ரூபாய்க்கு விற்பனை. சட்டப்பேரவையின் தொடக்கத்தில் தேசிய கீதம் இசைக்க வலியுறுத்தி ஆளுநர் ஆர்.என். ரவி வெளிநடப்பு. ஆளுநர் உரையை முற்றிலும் வாசிக்காமல் தொடர்ந்து 3வது ஆண்டாக வெளியேறினார். ஆளுநரின் நடவடிக்கை அரசியல் அமைப்பை அவமதிக்கும் செயல் என்று முதலமைச்சர் கருத்து. 100 ஆண்டு கடந்த சட்டமன்றத்தின் மாட்சிமையை அவமதிக்கும் செயல் என்று கண்டனம். மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் வேண்டுமென்றே அரசமைப்பு சட்டத்தை மீறிய ஒரு செயலை செய்துள்ளார். ஆளுநரின் செயல் என்பது 100 ஆண்டுகால மரபையும் நீண்ட பாரம்பரியத்தையும் கொண்ட இந்த மக்கள் சபையை, அதன் மாட்சிமையை அவமதிக்கும் செயலாகும் என்றே நான் கருதுகிறேன். ஆளுநர் உரை மரபை மாற்ற நாடாளுமன்றத்தில் திமுக குரல் எழுப்பும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று உறுதி. தமிழ்நாட்டின் பொருளாதாரம் இதுவரை இல்லாத அளவுக்கு வளர்ச்சியடைந்துள்ளதாக ஆளுநர் உரையில் தகவல். காலை உணவு திட்டத்தின் மூலம் பள்ளி குழந்தைகளின் கற்றல் அதிகரித்துள்ளதாகவும் பெருமிதம். சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக, பாஜக, அன்புமணி ஆதரவு பாமக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. முதலமைச்சரின் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்தனர். வீடியோவை தான் ஆஃப் பண்ணுவாங்க, இன்னைக்கு உங்களுக்கு ஆடியோவை கூட கம்ப்ளீட்டா கட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆளுநர் வெளியிட்ட அறிக்கையை அப்படியே படித்தார் எடப்பாடி பழனிசாமி. ஆளுநர் மீது தவறான கருத்தை திணிக்க பார்ப்பதாகவும் குற்றச்சாட்டு. ஆளுநர் தவறான செய்தியை வாசிக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. அவருடைய நியாயம் அதுதான். ஒரு மேதக ஆளுநர் அவர்கள் தமிழகத்தில் நிலவுகின்ற நிலைமையை உண்மைத்தன்மை இருந்தால் தான் அது பேச முடியும். தவறு இருக்கின்ற பொழுது சுட்டி காட்டுகிறார். இந்த அரசு அதை ஏற்றுக்கொள்ள மறுக்குது. ஆளுநரின் நடவடிக்கை கூட்டாட்சி கோட்பாடுகளுக்கு எதிரானது என்று இடதுசாரிகள் விசிக கண்டனம். குடியரசு தினத்தன்று ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாகவும் அறிக்கை. தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் சங்கத்தினரின் காலவரையற்ற வேலைநிறுத்தம். தமிழ்நாட்டில் ஆங்காங்கே மறியல் போராட்டம். மாநில நிர்வாகி அழைத்து நீங்க பேசி எங்களுக்கு ஒரு முடிவு சொல்லணும். நாங்க காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் நாங்கள் இறங்கி உள்ளோம். உதகை மாயார் செல்லும் சாலையில் இருசக்கர வாகனத்தில் வந்தவரை அச்சத்தில் உறைய வைத்த புலி. சாலையை கடந்து சென்ற புலியின் வீடியோ வெளியீடு. ராசிபுரத்தில் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்த ஒரே வார்டைச் சேர்ந்த 450 வாக்காளர்களுக்கு நோட்டீஸ். மீண்டும் ஆவணங்களுடன் படிவத்தை அளிக்க உத்தரவிட்டதால் அதிர்ச்சி. அதாவது ஒருத்தர் கரெக்டா வாக்குகள் எல்லாமே ஆதாரில் எல்லாமே இருக்குது. ஆனா தந்தை பெயரு அதே தான் இருக்கு. ஆனா மறுபரிசீலனையில ப்ரூஃப் கொடுன்னு கேக்குறாங்க. அவர் ப்ரூஃப் என்ன கொடுப்போம் அதையே தான் கொடுக்க போறாரு. அப்ப அதையே கொடுத்தா நீங்க மறுபடியும் நீக்கத்துல கொண்டு வருவீங்களா? அதாவது திரும்பி திரும்பி வாக்காளரை போய் சந்திக்கிறது இது முறையற்றது. பாஜக தேசிய தலைவராக பதவியேற்றுக் கொண்டார் நிதின் நபின். புதிய தலைவருக்கு பிரதமர் மற்றும் பாஜக தலைவர்கள் வாழ்த்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.